செதறி உருந்த பள்ளி மிட்டாய் மாதிரி கலர் கலரா வராளுங்களே. எனக்கு தெரிஞ்ச எவன் கிட்டனாலும் நான் ஏதாச்சும் படத்துக்கு போக சொல்லி எப்போ சஜஸ்ட் பண்ணாலும் நான் அந்த படத்துக்கு அப்ப போனேன்ல அதனால இப்போ காசு இல்லடா, நம்ம ஆல்ரெடி 2 படத்துக்கு போயிட்டோம்டா, நீ வேணா இந்த படத்துக்கு காசு போட்டு போலாம், அடுத்த மாசம் நிறைய படங்களுக்கு போனோம்டா, அதுக்கெல்லாம் தான் காசு இருக்கு, இதுக்கு வர முடியாதுடான்ற பதில தான் நான் ஒரு 2-3 வாரமா கேட்டுட்டு இருக்கேன் மக்களே. இது எவ்வளவு பெரிய விஷயம்னா, போன வருஷம் நான் தியேட்டருக்கு ரிவ்யூ காண்டின்ட்டு இல்லாம எனக்கு மனசுக்கு பிடிச்சி நான் போய் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு லவ்வர் தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் போன வருஷம் வந்த முதல் நல்ல படம்ன்றதே லவ்வர் தான், அதுவும் பிப்ரவரியில தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு ஜனவரியில போட்டு ரகரகமா கொண்டு எடுத்துட்டானுங்க. ஜனவரின்ட்டு மட்டும் இல்ல, போன வருஷம் ஃபுல்லாமே நாம எல்லாருமே ரொம்ப கம்மியா தான் தியேட்டருக்கு போயிட்டு இருந்திருப்போம். ஏன்னா நம்பி போய் பாக்குற மாதிரி ஒன்னும் பெருசா எதுவும் வரல. அப்படியே வந்திருந்தாலும் போன வருஷம் தியேட்டர்ஸ்ல என்டர்டெய்னிங்கா இருந்த படங்கள்ன்றதே ரொம்ப கம்மி. எல்லாரும் கூட்டத்துல கோவிந்தாவா நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இதை விட கஷ்டப்பட்டு எப்படி படம் எடுக்க முடியும்ட்டு நாமளே கன்வின்ஸ் ஆகி போயிட்டு இருந்தோம் நிறைய படங்களுக்கு. அப்படியெல்லாம் இருந்தப்போ இந்த ஒரே மாசத்துல மட்டும் நான் பார்த்த வரைக்கும் வணங்கான் நல்லா இருந்துச்சு, மத கஜ ராஜா எனக்கு பிடிக்கல பட் நிறைய பேருக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு, டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ்லாம் செம்ம படம், குடும்பஸ்தனும் ஜாலியான படம். என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இதை விட ஒரு நல்ல வருஷம் எப்படிங்க ஸ்டார்ட் ஆக முடியும்? நான் பார்க்காத படங்களையுமே நல்லா இருக்குன்றதுதான் சொன்னாங்க. ரோஸ்ட் வாங்கின ஒரே படம் கேம் சேஞ்சர் மட்டும்தான். எல்லாத்துக்கும் ஒரு 5-6 பதிவுகளை போட்டு நல்லா காசு பார்த்திருந்திருக்கலாம், பட் உடம்பு முடியாம போச்சு மக்களே. சோ சேட். என்னதான் இந்த மாசம் 5 படங்கள் தியேட்டர்ல பார்த்துட்டேன்றது கொஞ்சம் ஜாலியான விஷயமா இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பென்சஸ்ன்றதும் ரொம்ப பயங்கரமா கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுலயும் மாச கடைசியில ஒரு வந்தான். என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இன்கிரெடிபிள் ஜனவரியில ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்த படம்ன்றது வந்துட்டு இந்த ஜிவிஎம் படம் மாதிரியே இல்லாத ஜிவிஎம் படம் தான். போன வீடியோ பண்றப்போ இதுல இருந்து கொஞ்சோண்டு கூட ஸ்பாயிலரை சிந்திர கூடாதுன்ட்டு கழுத்து வர வந்த ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு முழுங்கி நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா நான் எப்பயும் பாக்குற வேற ரிவ்யூ சேனல்ஸ் போய் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா ஜாலியா ஸ்பாயிலர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பாயிலர் பண்ணிட்டு ஸ்பாயிலர் அலர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கெமிஸ்ட்ரி பில்ட் ஆகுது, ஐயோ ஸ்பாயிலர் அலர்ட், தூக்க மாட்டேங்கடா. படத்தை பார்க்க வைக்கணும்ன்றதுக்காண்டி ரிவ்யூ பண்றீங்களா? இல்ல படத்தை கூட பார்த்தா பாரு பாக்காட்டி போ. ஆனா என் வீடியோ முழுசா பாத்துருன்ற எண்ணத்துல பண்ணப்படுற ரிவ்யூக்குள்ள பார்த்து எரிச்சலா போச்சு மக்களே. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல ட்விஸ்ட் வருதுன்னு சொல்றதே ஒரு ஸ்பாயிலர் தான். அத கூட நாமெல்லாம் வேற வழி இல்லாம ரிவ்யூ காண்டி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ அது என்ன ட்விஸ்ட்ன்றதையே ஓப்பனா சொல்றதெல்லாம் என்னத்த பண்றது? நம்ம நினைச்ச மாதிரி அங்கதான் போய் நின்னுச்சு இந்த மாதிரி படம். ஏன் இதை விட நல்ல படமே. அண்ட் குடும்பஸ்தான் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல எல்லாம் போட்டு உருண்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போட்டு செதுக்கி வச்சிருந்தாங்க. நல்ல ஜோக்ஸ், லெஜெண்டரியான ஐடியாஸ்ன்றலாம் இருந்தாலும் ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேஷனுக்கும் சினிமா படத்துக்கும் இருக்க வித்தியாசம்ன்றது செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே தெரிஞ்சது. சின்னதா எனக்கு ஃபீல் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹீரோயின் கேரக்டரும் குரு சோமசுந்தரம் அவர்கள் கேரக்டரும் பயங்கர சூப்பரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட் ஆகி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்க கேரக்டர்ஸோட சேர்த்து கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சில பெரிய லீடுகளுமே வேஸ்ட் ஆக்கப்பட்டிருந்தது. டோட்டலா இப்போ என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு கிளைமேக்ஸ்ல. நெகட்டிவ்ஸ்லாம் பெருசா பேசிக்க வேணாம், ஏன்னா கிளைமேக்ஸ்லயும் நம்மளை போட்டு பயங்கரமா சிரிக்க வச்சுதான் அனுப்பியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிரிக்கிறத தாண்டி டிப்ரஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க. வணங்கானுக்குலாம் நான் தம்ப்நெயிலே ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. எக்ஸாக்டா வணங்கான் பார்த்துட்டு தான் நான் படுக்கை ஆயிருந்தேன். என்னன்னா ஜிவிஎம் பாலா இவங்க படங்களோட தான் நாமெல்லாம் வளர்ந்தோம். இப்போ இவங்களோட படங்கள் பெருசா வணிக ரீதியா பிளாக் பஸ்டர்லாம் ஆகலைனாலும் ரொம்ப நாள் கழிச்சு இவங்களோட படங்கள் பார்த்தவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கு அப்படின்றதே நான் ஒரு கம்பேக்காக கன்சிடர் பண்றேன். வணங்கான்லாம் பாவங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு எல்லா சைடும் ரிவ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ கேடுகட்ட குப்பை படமான மதகத ராஜா வந்துச்சு. நிறைய பேர் பிடிச்சிருக்கு, காமெடியா இருக்குன்ற அது என்னன்னு ஒண்ணும் புரியலைங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி அவரோட காமெடிக்கு ஒரு பெஞ்ச் மார்க் வந்துட்டு கலகலப்பு ஒண்ணு. அதுல சந்தானம் இல்லாமே அவ்வளவு காமெடிஸ் ஒர்க் ஆயிருந்திருக்கும். அதோட 10% கூட எம்ஜிஆர்ல இல்ல. இந்த படத்துல சுந்தர் சி அவர்களுக்கு இருந்த கன்விக்ஷனே அந்த 2 ஹீரோயின்ஸோட தொப்பையா தான் இருந்துருச்சு. அதை போட்டு காட்டி ஆட்டி கவர்ச்சின்ற லைசன்ஸோட நிகழ்ந்த அனைத்தும் கன்றாவியாக தான் இருந்துச்சு. சும்மா திடீர்னு இந்த படம் மாசு நல்லா இருக்குன்னு ட்ரெண்டான ஒப்பீனியன்ல படத்துக்கு போன யாருமே கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது இப்படிதான் இருக்க போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா சுந்தர் சி அவர்கள் இன்னைக்கு எடுக்கிற படங்களே எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அப்ப பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் எவ்வளவு பிற்போக்கா இருக்குன்றது தெரிஞ்சே படத்துக்கு வந்த கூட்டம் தான் அதிகம். இங்க கூட்டம் நிறைய வந்தனால வணங்கானுக்கு கூட்டம் சரியா இல்லாம போச்சு. வணங்கான் ஒன்னும் மாஸ்டர் பீஸ் லெஜெண்டரிலாம் கிடையாது, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம். பட் என்ன பண்றது, கொலாட்ரல் டேமேஜ் ஆயிருச்சு இந்த படம். அதை தாண்டி இந்த கேம் சேஞ்சருமே அவ்வளவு கேவலமான படம் இல்ல, ஒரு அளவுக்கு ஓகேவா தான்
இருந்துச்சு. பட் அதையும் போட்டு கும்மி விட்டீங்க. ரைட், நானே கூட உடம்பு நல்லா இருந்திருந்தா ஒரு ரோஸ்ட போட்டு இருந்திருப்பேன். போயிருச்சு, என்ன பண்றது? இதெல்லாம் தான் நான் தியேட்டர்ல பார்த்த படங்கள். இதை தாண்டி இந்த காதலிக்க நேரம் இல்லையெல்லாம் நான் பார்க்கல. அதுக்கும் கொஞ்சம் மிக்சடா தான் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் நிறைய பேர்த்த மிரட்டி நல்ல ரிவ்யூ கொடுக்க வைக்கிறாங்கன்னுலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நமக்கு பெருசா என்னன்னு தெரியல. அந்த படத்தையும் அந்த படத்தை சுத்தி நடந்த எதையும் நான் பெருசா கண்டுக்கல. நீங்க வேணா படம் பார்த்திருந்தீங்கன்னா என்ன எப்படி இருந்துச்சுன்றத பத்தி எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கான ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா, எந்த ஒரு ஆக்டருக்காகவோ டைரக்டருக்காகவோ மியூசிக் டைரக்டருக்காகவோ எந்த ஒரு ஃபேன் வார்களும் இருக்கல. இது கருத்து படம்டா, கருத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுன்ற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வரல. சமூகமா எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம எல்லாரும் ஜாலியா என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே தியேட்டர்ஸ்க்கு போய் என்டர்டெயின் ஆயிட்டு மட்டுமே வந்துட்டு இருந்தாங்க. அதோட ஒரு சில சினிமாக்கான டேக் அவேஸ் போன வருஷம் டோட்டலா தியேட்டர்ஸ்ல வாட்டி வதங்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வருஷம் இனிதே ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் என்னதான் ரிலீஸ் ஆன படங்களை தாண்டி புற பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தாலும் அதெல்லாம் படங்கள்னால தோண்டப்படலன்றது சந்தோஷம் தான். அந்த பிரச்சனையெல்லாம் பத்தி பேசக்கூட முடியாம போச்சு. சரி ரைட்டு மக்களே, இதுக்கப்புறம் எப்பயும் போல நார்மலா வீடியோஸ் வந்துரும்ன்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். விடாமுயற்சி கண்டென்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அது நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2 வீடியோவெல்லாம் போட முடியாது. இப்போதைக்கு 1 மட்டும் சீக்கிரமா வந்துரும்பா. ரைட்டா? இந்த படத்துல அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்துல ஒரு பயங்கர பில்டப் இன்டர்வல் பிளாக் கிடையாது. ஆனாலும் இந்த படம் உங்களை அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தும், இன்க்ளூடிங் தி ஃபேன்ஸ்.